வணக்கம். சற்றுமுன் வெளியான எலெக்ஷன் முடிவுகள் இதுவரைக்குமே பார்த்தீங்க என்றால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு போன டைம் 544 சீட்டுகளில் பார்த்தீங்கன்னா 353 சீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வின் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 93 அதர்ஸும், அதை தொடர்ந்து 90 பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் வின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து போன தேர்தல் முடிவு 2029. இந்த தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சில இடங்களில். அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா 303 இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போன டைம் டிஎம்கே வந்து 24 அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 8, சிபிஐ பார்த்தீங்கன்னா 2, சிபிஐஎம் பார்த்தீங்கன்னா 1 ஓட்டுகளையும் பார்த்தீங்கன்னா போன டைம் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த டைம் நடக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டை லைவாக உடனுக்குடன் அடுத்த செகண்டே நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டுகள் தெரிய வரும். அதனை தொடர்ந்து இந்த டைம் எடுத்த கருத்து கணிப்பின் படியே டிஎம்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் இந்தியாவில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக அனைத்து இடங்களிலும் டிஎம்கே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலை இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.